அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா 17/11/2025 தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கும்பராசி 17/11/2025 தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணை சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்க நாளிலேயே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். இதனால் தொட்டது துலங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இழுபறி நிலையில் இருந்த பகை பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவுகளில் இருந்த தடை அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பல நாட்களாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துரைத்த நண்பர்கள் இப்போது மனம் மாற இருக்காங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. இந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் யாதொரு நன்மையும் இப்போதைக்கு ஏற்பதற்கு எதிர்பார்க்க முடியாதுங்க. வரவும் செலவும் இத்தருணங்கள்ல சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். அதே போல் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிணக்குகளினால் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. 3ஆம் நபரின் தலையீட்டால் இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக சொத்து ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வக்ர நிவர்த்தி பெற்ற சனி இருப்பதால் உயரதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்குங்க. அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் கவலை அளிக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு
உங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதுமே ஒரே சீராக இருக்காதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை குறையக்கூடும். இது உங்களுடைய லாபத்தை பாதிக்குங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வெளி மாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் குறையுங்க. கூடுமானவரை புதிய விற்பனை கிளைகள் திறப்பதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க. அடிக்கடி மாறி வரும் சந்தை நிலம் உங்களுடைய லாபத்தை பாதிக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்புகள் கடைசி வினாடியில் கை நழுவி போகலாம். வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஏமாற்றத்தையே தருங்க. எதிர்பார்க்கும் அளவிற்கு வசூல் வருமானம் கிடைப்பது கடினமாக இருந்த தருணத்தில் இப்போது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்குங்க. உங்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை தெரிய வரும். மேல்மட்ட தலைவர்கள் பொதுமக்கள் ஆகியோரிடையே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் அதிகரிக்க இருக்குதுங்க. குறிப்பாக நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மாணவ மாணவியரை பொறுத்தவரை வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்கும். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பள்ளி கல்லூரி வகுப்பறையில் கவனக்குறைவு ஏற்படும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. விவசாயத்துறையினரை விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி அதிகாரத்தில் தாங்க இருக்கு. இதனால வயல் பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. இதர விவசாய வசதிகளான உரம் விதை இடைப்பொருட்கள் குறைவின்றி கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடைவது மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக அமைய இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு. அது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவும் லாபமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் ராகுவிற்கும் சூரியனுக்கும் உடனடியாக பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மை செய்யுங்க. சூரியனார் கோவில் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.